எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பான எதிர்க்கட்சி தலைவரின் கோரிக்கையை சபாநாயகர் பரிசீலிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக 4 முறை சபாநாயகரை சந்தித்து கடிதம் கொடுத்திருப்பதாகவும் பலமுறை நேரிலும் வலியுறுத்தி உள்ளோம் என்றும் கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சபாநாயகரிடம் கேட்டுக் கொண்டார். தங்கள் கட்சிக்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு உதயகுமார் அவர்களுக்கு இடம் ஒதுக்கி தர பிரச்சனை குறித்து தொடர்ந்து இந்த அவையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். சட்டப்பேரவையில் மின்சாரம் மற்றும் கிளாம்பாக்கம் தொடர்பான விவாதத்தின் போது அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இடையிலான கலந்துரையாடல் கலகலப்பாக அமைந்தது. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் மின் பயன்பாட்டை ஈடு செய்ய அரசிடம் உள்ள திட்டங்கள் என்ன என்பது பற்றி கேள்வி எழுப்பிய பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி சம்சாரத்தையும் மின்சாரத்தையும் இணைத்து பேசினார். அதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சிலேடையாக பதிலளித்தார். சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம், மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது. தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை, அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொன்னார்கள். அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் இந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதேபோல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரும் நகைச்சுவையாக பதிலளித்தார். போக்குவரத்து துறை அமைச்சர் அவரிடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. தென் மாவட்ட மக்கள் இப்ப இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க, அதுக்கு ஏதாச்சும் விட்டடிக்க கூடாது. அங்க ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அங்க இருந்த டவுனுக்குள்ள வர்றதுக்கு, சென்னைக்குள்ள வர்றதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னா சரியா வரும். அது கேளம்பாக்கம் இல்ல கிளாம்பாக்கம். முதல்ல அதை கிளியர் வரணும். அது இந்த குழப்பம் உங்களுக்கே இருக்கு. அடுத்தது கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆட்சியில் தான். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசும்போது அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து கூறினார். இதற்கு தை முதல் நாளை புத்தாண்டாக ஏற்று வாழ்த்து சொன்ன அண்ணன் செல்லூர் ராஜுக்கு நன்றி என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். மேட்டூர் அருகே பட்டியலின இளைஞருக்கு முடித்திருத்தம் செய்ய மறுத்த புகாரில் காவல்துறை நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டத்தில் பட்டியலின இளைஞருக்கு முடிவெட்ட மறுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் சலூன் கடை உரிமையாளர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேட்டூரை அடுத்த காவேரிபுரம் பகுதியில் ரமேஷ் என்பவர் சிகை திருத்தம் செய்யும் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். அந்த கடைக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பட்டியலின இளைஞர் ஒருவர் முடித்திருத்தம் செய்ய சென்றார். அப்போது பட்டியலின இளைஞருக்கு ரமேஷ் முடிவெட்ட மறுத்து திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. பட்டியலின இளைஞருக்கு சிகை திருத்தினால் தனது கடைக்கு வேறு யாரும் வரமாட்டார்கள் என்று கடைக்காரர் தெரிவித்துள்ளார். குழந்தைகளை பாப்பா வச்சுக்காத, நான் செஞ்சா இந்த தகவல் நான் என் பொழப்புல மண்ணள்ளி போடாத, அதை ஒன்று மட்டும் நான் ஒன்று கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க தான் இங்கே தெரியுமில்ல உனக்கு. சரி நான் சார் நான் வேணாம் நான் ஒன்றும். ஆனால் இது சித்தரிக்கப்பட்ட ஆடியோ என்று சலூன் கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். மேலும் தான் வேறு மதத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்தவர் என்றும் சாதி பாகுபாடு தான் பார்ப்பதில்லை என்றும் சலூன் கடை உரிமையாளர் விளக்கமளித்துள்ளார். 4 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க சார். ஒரு டெத் ஆயிடுச்சு, நான் டெத்துக்கு போகணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டினாரு. போய் கேஸ் தரனாரு, போய் கொடுத்துக்க, நான் ஒரு டெத்தான கேஸை பார்க்கட்டுங்களா, இவர் செய்கிறத பார்க்கட்டுங்களா. நான் ஜாதி மதம் பார்க்கல, நான் இஸ்லாம் மதத்தில், என் பேர் அப்துல் ரஹீமு, நான் ஜாதி மதம் பார்க்கவே கிடையாது. ரமேஷன் தாங்க, நான் இந்த இஸ்லாம் மதத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் அவங்க இதில் இதாயிட்டேன். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் சலூன் கடை உரிமையாளர் ரமேஷ் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.